ஹாய் உறவுகளே, சிறுகீரை கடையிறதுக்கு கேட்டிருந்தீங்க ஒரு 2 3 பேர். எப்படி பச்சை பசேல்னு கடையிறது இதை காட்டுறேன் பாருங்கள். பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இந்த கீரைக்கு ஒரு 50 பருப்பு போட்டிருக்கேன்ப்பா. மீதி என்னென்ன போடுறேன்னு காட்டுறேன். இப்போ என்னென்ன போடலாம் அந்த கீரைக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல பருப்பு, பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி தான். இது சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்கும். மஞ்சள் தூள், கீரை அரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு விசில் கீரை தனியாக வேக வச்சுக்கணும், காட்டுறேன். இப்போ இதை குக்கர் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். விசில் 2 விசில் வந்தால் 3 விசில் வந்தால் தீ வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அவ்வளோதான்ப்பா. வச்சுட்டேன், பற்ற வச்சுட்டேன். மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். தண்ணி கொஞ்சோண்டு வச்சுருக்குறேன்ப்பா. இப்போ இந்த கீரையை போட்டுக்கலாம். இது வெந்துட்ட பிறகு இதை தனியாக கடையணும். கடைஞ்சிட்டு அப்புறம் அதை நம்ம காமிச்ச இல்லையா, பருப்பு, வெங்காயம், பூண்டு எல்லாம், மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு கடையணும். ஒரு 2 3 பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் போடுறேன். பாருங்கள், வேகட்டும். இது அப்படியே இது பாருங்க, நல்லா பச்சை பச்சைன்னு வந்துச்சா. விசில் 2 விசில், இன்னும் ஒரு விசில் வரணும். நல்லா வெந்துச்சு கீரை. அதை பாருங்க, நல்லா வெந்து போச்சு பாரு, சூப்பராக வெந்து போச்சு. இப்போ இந்த கல் சட்டியில் கொட்டி இதை கீரையை கடைஞ்சிக்கணும். நல்லா பச்சை பச்சையில் இது பண்ணுங்க. நல்லா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி மழைன்னு கடைஞ்சிடணும்ப்பா. நல்லா வெந்து போச்சு பாருங்கள். இப்போ அதில் பருப்பை கொட்டி கடையணும். இந்த மாதிரி கடையணும். நான் இப்போ கடைஞ்சேன், கை வலிக்கு கடைஞ்சேன். இந்த பருப்பு வெந்துருக்குதா எல்லாம், இதை அப்படியே எடுத்து நம்ம இதுக்கு தூக்கி கொட்டிக்க வேண்டியதுதான்ப்பா. இதை அப்படியே கொட்டி கடைய வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கிட்டமாக எண்ணெய் பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு. இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட். எண்ணெய் காய்ஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டேன், 2 சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம். இது நல்லா செவுக்கணும். செவந்த பிறகு எடுத்து ஊற்றிக்கணும். கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறேன். சாதம் வேகுது. ஆனால் இது கருவாடு வறுத்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இது பிரதோஷம், அதனால் செய்யலைப்பா. வதங்கிடுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான். தாளிச்சது வதங்கி கொட்டி தாளிச்சாச்சு. அவ்வளோதான்ப்பா, கீரை ரெடி. அவ்வளோதான்ப்பா. கேட்டிருந்தீங்க, கீரை கடைஞ்சதை காமிச்சிட்டேன், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது அந்த 3 நிமிஷத்துக்கு. அதனால் இதை மட்டும் எடுத்து போடுறோம். இன்னொரு நாளைக்கு நல்லா காமிக்கிறேன். பாய்.